எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் ரொம்ப பழமையான ஒரு ஸ்வீட் இது. அந்த ஸ்வீட்டோட பேர் கத்துஹாசா. கத்துஹாசா அப்படின்னு சொன்னால் கன்னடத்தில் இருக்கிற 4 இன்க்ரீடியன்ட்ஸ் பேரோட முதல்ல இருக்கிற வார்த்தையை நம்ம சேர்த்து கத்துஹாசான்னு சொல்கிறோம். கடலை ஹிட்டு அப்படி சொன்னால் கடலை மாவு, அதில் இருக்கிற அதுதான் அந்த கதுஹாசாவில் ஃபஸ்ட்டு கவாக இருக்குது. தூ அப்படி சொன்னால் துப்பான்னா கன்னடத்தில் நெய். ஸோ கது கடலை மாவு நெய், இந்த 2 இன்க்ரீடியன்ஸோட மொதல் 2 வார்த்தை. கது ஹான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலு, கன்னடத்தில் ஹாலு சொன்னால் பால். ஸோ நம்ம 1 கப் கடலை மாவு, 2 கப் நெய், 3 கப் நம்ம பால் எடுத்துக்கிறோம். 4வதாக அதாவது சர்க்கரை, சுகர். ஸோ 4 கப் சர்க்கரை. அதாவது இந்த 4 கன்னட வார்த்தைகளில் உள்ள முதல் எழுத்தை சேர்த்து இந்த ஸ்வீட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதனால தான் இதை கதுஹாசா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேரோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கன்னட வார்த்தையில் உள்ள 4 லெட்டரை சேர்த்து இந்த ஸ்வீட்டோட பேர் கத்துஹாசா. அதோட இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த பேர் இருக்குது. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் இது. எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போது வாங்க. கத்துஹாசா ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம். இது நான் நான்ஸ்டிக்கில் பண்ணுறேன். இந்த ஸ்வீட்டுக்கு நமக்கு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. அதாவது 4 பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். அரை கப்பில் நான் 2 கப் நெய் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம 4 இன்க்ரீடியன்ட்ஸுமே 1 2 3 4 அந்த குவான்டிட்டிலே தான் வரும். அதாவது நம்ம இப்போது இந்த ½ கப்பில் 2 கப் நெய் எடுத்துருக்குறோம். அது கூட நான் அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம நெய்யிலேயே கிளறி விடலாம். அப்படியே அந்த பச்சை வாசனை போய் அந்த நெய்யோடைய அது நல்லா குக் ஆகட்டும். எந்த அளவில் நீங்கள் எடுக்கீங்களோ அதுலேயே 1 2 3 4 1 கப்பு கடலை மாவு, 2 கப் நெய், 3 கப் பால், 4 கப் சீனி. இந்த 4 சேர்ந்தது தான் கத்துஹாசா. இந்த நேரத்தில் நம்ம 3 கப் பால் சேர்த்துடலாம். அதாவது காய்ச்சின பாலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 2 3. இப்போ நம்ம 1 கப் கடலை மாவு, 2 கப் நெய், 3 கப் பால் எடுத்துருக்கோம். இதை நல்லா நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே 4 பங்கு சீனியும் சேர்த்துக்கலாம். 2 3 4. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். பட் 4 வச்சா இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா நம்ம ஈவனாக கிளறி விட்டுடலாம். கதுஹாசா அப்படிங்கிறது கன்னு சொன்னால் கடலை ஹிட்டு கன்னடாவில் அப்படின்னு சொன்னால் நம்ம கடலை மாவுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு கடலை ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துப்பானா நெய், அப்புறம் ஹாலுன்னா பால், சான்னா சர்க்கரை. இந்த 4 சேர்த்து நமக்கு இந்த ஸ்வீட் வர்றதுனால இதோட பேர் கத்துஹாசா. இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை அப்படியே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கை விடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. நமக்கு அந்த பால், சீனி எல்லாமே அந்த கடலை மாவு கூட சேர்ந்து கட்டியாகி மைசூர் பாக் அந்த கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். குக்கிங் டைம் ஒரு ½ அன் ஹவரில் நம்ம இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம்.
நம்மளுடைய கதுஹாசா ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா திக்காக வந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரேயில் நான் நல்லா நெய்யை வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக நெய் தடவிக்கலாம். இதில் நம்ம சூடாக இருக்கிற கதுஹாசாவை நம்ம வந்து கொட்டிடலாம். நல்லா ஈவனாக எல்லா கார்னர்ஸ்க்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது நமக்கு நல்லா ஆறட்டும். நம்ம அப்படியே ஒரு 2 hours விட்டுடலாம். நம்மளுடைய கதுஹாசா ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக, அதே நேரத்தில் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நான் அப்படியே 1 மணி நேரம் விட்டுற போகிறேன். நல்லா ஆறி அப்படியே நமக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஆறின பிறகு இப்படி தட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். மைசூர் பாக் மாதிரியே தான், ஆனால் இதில் வந்து நம்ம பால் ஊற்றுறோம். மைசூர் பாக்கில் பால் கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளை வச்சு சீக்கிரமாக இந்த ஸ்வீட் வந்து நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 1/2 கப் கடலை மாவு, ஆல்மோஸ்ட் 100 grams கடலை மாவில் நம்ம இவ்வளோ ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கதுஹாசா எப்படி செய்யலான்னு பார்த்தோம். ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு. அதே நேரத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எப்பவும் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கும். அதனால் நம்ம எப்போனாலும் நினச்ச உடனே செய்யலாம். இதை நம்மளுடைய நல்ல பண்டிகை நாட்களில் கூட இதை நம்ம ஒரு அடிஷ்னல் ஸ்வீட்டாக கூட வச்சுக்கலாம். காஜு கத்லின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது. நீங்கள் இது செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ட்ரேயில் நீங்கள் தட்டின பிறகு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஷேப்புக்கு எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.